அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள். புத்தாண்டு எல்லாருக்குமே இந்த சிறந்த தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜனா உங்களுக்கு சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் குரோதி வருடம் இந்த 2024ஆம் ஆண்டில் குரோதி வருடம் பிறக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை மேச ராசிக்கு பார்க்க போறோம். மேச ராசி ஆக இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருமே சிறந்த ஒரு தொழில் முன்னேற்ற வருமானங்கள் உங்கள் பிரச்சனைகளாம் தீர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்று மீண்டும் என்ற அந்த கந்தவேல் முருகனை வணங்கி அந்த அம்பாளை வணங்கி நீங்கள் எல்லாரும் சிறப்பு பெற வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை அந்த இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஆண்டாக அமையட்டும். சரிங்களா? ஆக இப்போ இன்னைக்கு மேச ராசியினுடைய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்ன உறுதி உத்தரவாதம் நான் தருகிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. எத்தனை வருஷம் பொண்ணு பார்க்குறீங்க, எத்தனை வருஷம் மாப்பிள்ளை பார்க்குறீங்க? உங்களை தான் கேட்குறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை வருஷம் பொண்ணு பார்க்குறீங்க, எத்தனை வருஷம் மாப்பிள்ளை பார்க்குறீங்க? நாங்கள் என்னங்க செய்வோம்? உங்களை தான் ஜோசியரை பார்க்குறோம், வியாழனுக்கு வந்துருச்சுன்றாங்க, கல்யாணம் முடிஞ்சுன்றாங்க, இப்போ முடிஞ்சுன்றாங்க, போகிற இடத்துல அப்போ முடிஞ்சிடும், இப்போ முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அரிச்சு 25, 26, 27, 21 வயசு வரைக்கும் கல்யாணம் முடியாமல் வேதனைப்பட்டு உட்காந்துருக்கோம். இப்படி வேதனை சித்தர் வாக்கு ஜோதிடத்திலும் உங்களுக்கு வரவே கூட. ஜாத்த கல்யாணத்துக்கு தூக்கி ஆச்சுன்னா சொன்ன மாதம் கல்யாணம் முடியும், சொன்ன ராசி முடியும். அடுத்து வேலைக்கு ரொம்ப என் பையன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவனுக்கு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 5-6 வருஷம் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதில் சில பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ இந்த 2 மார்க்கு 3 மார்க்கில் போயிருந்து அவனுக்கு எவ்வளோ ஒரு 4-5 வருஷமாக முயற்சி பண்ணுறான், அரசாங்க வேலை கிடைக்கல. நல்ல கேளுங்க, தனியார் துறையோ அரசாங்க வேலையோ சொன்ன வருஷம் சொன்ன மாதம் கண்டிப்பாக உறுதியாக அரசாங்க வேலை கிடைக்கும். இது சித்தர் வாக்கு ஜோதிடமும் நான் சொல்லப்படி உறுதியான உத்தரவாதம். கல்யாணம் ஆகி போச்சுங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் புருஷன் பாட்டி நல்லா தான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், இந்த குடும்பம் நல்லபடியாக வாழணும். நாங்களும் இதுக்காக பார்க்காத இடம் பாக்கி கிடையாது. பார்க்காத ஜோசியில் போகாத போகையில் செய்யாத பரிகாரங்க. அவங்க 2 பேருக்கு பிரச்சனைக்கு மேலே கோர்ட்டு வரைக்கும் போயிட்டாங்க. எப்படியாவது நாங்கள் பெரியவங்க அவங்கள சேர்த்து வைக்கணும் பார்க்குறோம். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா? இது ஒரு பிரச்சனை. அடுத்து என்ன? கல்யாணமே 5 வருஷம் 10 வருஷம் ஆகி 5 வருஷத்துக்கு 10 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை. ஏன் குழந்தை இல்லை? எதுக்காக குழந்தை இல்லை? என்ன காரணத்துக்காக குழந்தை இல்லை? எப்போ பிறக்கும்? புரிஞ்சுட்டீங்களா? ஆணித்தரமாக சொல்லலாம். முதல்ல குடும்ப பிரச்சனை தீரும். சித்தர் வாக்கு ஜோதிடத்தும் குடும்ப பிரச்சனைகள் தீரும். புத்திர பாக்கியம் சொன்ன எத்தனை புத்திர தோஷம் தான் நிவர்த்தி பண்ணி புத்திர பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய அருமையான யோகத்தை ஏற்படுத்தலாம். அரசாங்க வேலைக்கு தடை இருக்கிற நிவர்த்தி பண்ணி அரசாங்க வேலை கிடைக்க வைக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சொத்து பிரச்சனைகள், பூரிய சொத்து பிரச்சனைகள், அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனைகள், இதெல்லாம் என்னைக்கு தீரும்? இப்படிப்பட்ட வேதனைகளுக்கெல்லாம் நாங்களும் எத்தனையோ இடத்துல தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு வேதனைப்பட்டு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரு ஜோதிடத்தின் பலன் நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஒன்னும் உங்க நோட்டு தப்பா இருக்கணும், இல்லாட்டி நான் தப்பா இருக்கணும். அந்த தப்பு வந்துடக்கூடாது. ஏனென்றால் இது பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இங்கே நடக்கல அப்படின்ற பேச்சுக்கு இடமேல் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் மேசராசியுடைய சிறப்பு புத்தாண்டு பலன்களை தொடர்வோம். குரோதி வருடம் 14/4/2024 தேதி அன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா மிருகசீரிஷம், பூமிகாரர்களுடைய நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதே நேரம் இந்த புத்தாண்டுடைய கிரக நிலையில லக்னம் என்பது விருச்சிக லக்னம், நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு விருச்சிக லக்னம் என்று சொல்லக்கூடிய தொழில் வளங்கள் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. ஆக இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய
அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இந்த புத்தாண்டு பறக்கிறது. லக்னம் என்பது விருச்சக லக்னம். அதே நேரத்தில் மேச ராசிக்குடைய கிரக நிலையை பார்த்தேன். அதாவது இன்னைக்கு விருச்சக லக்னத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறகு உலக ஜாதகம் என்று சொல்லக்கூடிய இந்த விருச்சக லக்னத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிற நாட்டினுடைய தலையெழுத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா பிரதமர் முன்னாள், அதாவது நம்ம பிரதமர் நாட்டின் பிரதமர் முன்னாள் பிரதமர் இன்னாள் பிரதமர் தான். பிரதமர் வந்து நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு விருச்சக லக்னம் தான். அப்ப அவருக்கு மீண்டும் நாட்டை ஆளக்கூடிய ஒரு சிறந்த தமிழ் புத்தாண்டு உலக ஜாதகமாக அமைந்து விடுகிறது. அவரும் விருச்சக லக்னம். புரியுதுங்களா? அனுச நட்சத்திரம் விருச்சக ராசி, விருச்சக லக்னம் விருச்சக ராசி அவர். அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு என்பது உலக ஜாதகத்தில் விருச்சக லக்னமாக அமைவதால் நிச்சயமாக அவர் மீண்டும் நாட்டினுடைய மீண்டும் ஒரு பிரதமராக வரக்கூடிய 100% வாய்ப்புகள் உண்டு என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நாட்டில் அவர் பிரதமர் எங்களுக்கு என்னங்க நடக்க போகுது அதை சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்து பொது பலன் சொல்லிட்டு இருக்கும்போது என்னங்க அதவே சொல்லிட்டு நல்ல பலன் எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா, உறுதியா, நிச்சயமாக. சார், இப்ப மேச ராசியை பொறுத்தளவு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியன் வர்க்கோத்துவம் பெற்ற நிலையில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறது. அதே நேரத்தில் குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தில் குருவும் சூரியனும் மேசத்தில் இருக்கக்கூடிய நிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் சந்திரன், 3ஆம் இடத்தில் சந்திரன் மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு 11ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் சனியுடன் உச்சமட்டும் உங்கள் தொழில் ஸ்தானாதிபதியுடன் லாபஸ்தானத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியுடன் லாபஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள். 12ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் ராகு இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் தான் புத்தானுடைய கிரக அமைப்புகள் மேசராசிக்கு. இப்ப மேச ராசிக்கு முதல்ல 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அரசு கிரகம் சூரியன் ஒரு அரசு கிரகம். 5ஆம் அதிபதியாக இப்பிறவியில மிகப்பெரிய பதவி, இந்த காலத்தில் இந்த புத்தாண்டில் மிகப்பெரிய அரசாங்கத்தில் சைரன் என்று சிறப்பு விளக்கு பொருத்திய ஒரு மிகப்பெரிய பதவியை, ஆணையிடும் அதிகாரம் பெறக்கூடிய ஒரு அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியை பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக மேசராசிக்கு உறுதியாக அமையப் போகிறது. அது எல்லலும் சந்தேகமே இல்லை. ஆக இப்ப இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறந்த உடனே அடுத்து நமக்கு மேல வந்து குரு பயிற்சி இருக்கு. அந்த குரு எங்கே உட்காராருன்னா அசுரகுரு இடத்துல உட்காராரு ரிஷபராசியில். அசுரகுரு தேவகுரு அசுரகுரு இடத்துல உட்கார்றார். ஆக 2 குருக்கள், அதாவது குரு, இந்த 2 குருவுடைய வலிமையோடு இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு பிறக்கிறது. ஆக உலகத்தில் ஒரு 2 பெரிய சக்திகள், 2 மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய பிரபலமாக ஆகக்கூடிய நிலை ஏற்படும். சரி, அவங்க இருக்கட்டும், மேசராசிக்கு பலனை பார்ப்போம். இப்ப 5ஆம் அதிபதி மேசராசிக்கு 5ஆம் அதிபதி உச்சம் பெற்ற சூரியனோடு இருக்கும் பொழுது அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகம் நிச்சயமாக உண்டு. ஆணையிடும் அதிகாரம், அதாவது ரத கஜ புஜ பதாதிபதிகளின் தலைமை ஏற்கக்கூடிய ஒரு படையை தலைமை ஏற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவியும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆணையிடும் அதிகாரம் பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக மேசராசிக்கு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமும் நிச்சயமாக ஏற்படும். பூர்வீக சொத்து பிரச்சனை தரும், பூர்வீக சொத்து பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக ஏற்படும். மேசராசினுடைய பிள்ளைகளுக்கும் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். புதிய தொழில்கள் நிறைய உருவாகி, அதாவது மேசராசி நிறைய புதிய தொழில் செய்யலாம். புதிய தொழில் தொடங்கி மிகப்பெரிய ஒரு வருமானத்தை முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலங்களாக அமையும். இப்ப மேசராசிக்கு தனஸ்தானத்திற்குரிய, அதாவது தனஸ்தானம் ரிஷபராசிக்குரிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில் இந்த புத்தாண்டு நமக்கு பிறந்த தமிழ் புத்தாண்டு. அப்ப விரயங்கள், அதாவது செய்கிற வியாபாரத்தில் தொழில்களில் அதே வேலை வருமான முன்னேற்றத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் உங்கள் கனவெல்லாம் நனவாகக்கூடிய இடத்தில் அரசாங்கத்துடைய உயர்ந்த பதவியை பெறக்கூடிய யோகமாக உறுதியாக அமையும். அடுத்து செய்கிற வியாபார தொழிலில் நட்டம் இல்லாம காசு பணங்கள் சேரக்கூடிய ஒரு இடத்துல தான் 12ஆம் இடம் வந்து விரயமாகாம சுக்கிரன் உச்சம் பெறுகிற நிலை.
எந்த தொழில் செய்தாலும் மிகப்பெரிய ஒரு நல்ல வருமான முன்னேற்றம், சேமிப்பு அதிகமாகக்கூடிய காலங்கள், ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு காசு பணங்கள் சேரக்கூடிய ஒரு காலங்களாக அமையும். அடுத்து நல்ல கவனிங்க, இந்த அரசு வேலை என்பது எந்த வேலையாக இருந்தாலும், அரசு வேலை எந்த வேலையாக இருந்தாலும் இந்த புத்தாண்டு பலன்களில் நிச்சயமாக அரசு வேலை உறுதியாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அதே அரசியல் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அரசியல் பதவி, அதே அரசியல் சாதனை, அரசியல் பதவி சாதனை பெறக்கூடிய ஒரு அருமையான காலங்களாக ஏற்படும். அதே நேரத்தில் மேசராசிக்காரங்க கூலி தொழில், கட்டிட கூலி தொழில் பார்க்கக்கூடியவர்கள் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கட்டிட கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றம். கூலி தொழில் பார்க்குறாங்களா, கட்டிட கூலி தொழில், என்னங்க நாங்கள் நிறைய செலவு பொறுத்து அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியாக நல்ல தொழில் அதுவாட்டு நல்லா ஓடும். ஏன்னா ரியல் எஸ்டேட் தொழில் நல்லா ஓட போகுது. அப்போ ரியல் எஸ்டேட் தொழில் தான் கட்டடங்கள் பெருகும். கட்டட கம்பிகள் தொழில் அது நிறைய பெருகும். ஏன்னா கட்டட வேலை சம்பந்தப்பட்டது பூரா நடக்கும்போது இதை சார்ந்த தொழில், கட்டிட தொழிலாளிகள், பில்டிங் கான்ட்ராக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் இது போல சிறந்து விளங்கக்கூடிய நிலை மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு வேலைக்கு வந்து ஒரு கிளார்க் வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு பியூன் வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, அதே நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தோட்ட வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, நிச்சயமாக இந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு ஒரு சாதாரண கிழக்கு வேலையிலிருந்து மிகப்பெரிய அதிகாரி ஆகக்கூடிய அளவுக்கு மேசராசிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? கிளர்க் வேலை, பியூன் வேலை, தோட்ட வேலை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அரசு வேலைக்கு முயற்சி பண்ண நிச்சயமாக கிடைக்கும். சரி, அடுத்து நீண்ட நாள் புத்திரபாகிய குரு பகவான் வந்து சூரியனோட சேரும்போது, சூரியன் வந்து ஒரு குழந்தை பாக்கியம் தரக்கூடியவர். சூரியன் வந்து ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி. உலகத்துல வந்து ஒரு அத்தனை உயிர்களும் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் சூரியனுடைய ஒரு சக்தி வேண்டும். அப்படிப்பட்ட சூரியனோட குரு சேரும்போது புத்திர பாக்கியம் ரொம்ப வருஷம் புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு நிச்சயமாக ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சரிங்களா? அந்த ஒரு சிறந்த யோகங்கள் பெறக்கூடிய காரணங்களாக அதை உங்களுடைய பிள்ளைகள் புதிய தொழில்கள் உருவாக்கி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். மேசராசினுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவதற்கு இந்த காலங்கள் சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். சரி, இப்போ கண்டிப்பாக அந்த உங்களுடைய மேசராசி பிள்ளைகளும் அரசாங்கத்தில் வந்து உயர்ந்த பதவி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து உங்களுக்கு மேசராசி திடீர் லாட்டரி யோகம் என்று சிறந்த ஒரு திடீர் லாட்டரி யோகம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நம்ம நாட்டில் லாட்டரி ஏதாவது ஒரு லாட்டரி யோகம் கண்டிப்பாக உண்டு. லாட்டரி யோகம் அதே நேரத்தில் ரொம்ப நாள் ஒரு காசு வராமல் இருந்த காசுலாம் திடீர்னு வந்து அந்த காசு பணம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிச்சயமாக ஏற்படும், அதில் வந்து சந்தேகமே இல்லை. மேசராசிக்கு 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக திடீர் யோகத்தில் லாட்டரி மூலமோ ஒரு திடீர் யோகத்தின் மூலம் சொத்துக்களோ, அதே நேரத்தில் திடீர் வருமானங்களோ, திடீர் லாட்டரி யோகமும் ஏற்படுறதுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அடுத்து இந்த மேசராசிக்கு தனஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் 12 உச்சம் பெறும் பொழுது மேலும் வந்து புதனுடன் சேர்ந்து தொழில், அதாவது ஒரு பணியாற்றும் இடத்துக்குரிய தொழிலுக்குரியவன், ஆக ஒரு கணவனாக இருந்தால் மனைவி வந்து ஒரு கணவர் இருந்தால் மனைவிக்கு யோகம், கணவராக இருந்தால் மனைவி வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், மனைவியாக இருந்தால் கணவர் வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆக மேசராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் வெளிநாட்டு தனத்தை பெறுவதற்காக தொழில் வருமானம் முன்னேற்றம் பெறுவதற்கு வெளிநாட்டு சென்று மிகப்பெரிய வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலங்கள் ஏற்பட. தனஸ்தானம் வந்து 12 இருக்கும் பொழுது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அதாவது மேசராசிக்கு 7ஆம் இடம், அதாவது தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 12 இருக்கும் பொழுது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு சிறந்த வாய்ப்பு ஏற்படும். வெளிநாட்டு வருமானங்கள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பின் மூலம் வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை. இதுவரை வெளிநாட்டுக்கு தோல்வி அடைந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். திருமணம், அதாவது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று கூறக்கூடிய அருமையான ஒரு நேரமாக இருக்கும். அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை. இப்போ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தொழில்கள்லாம் ரொம்ப சிறப்பு போகிற முதல்ல வந்து கட்டிட தொழிலை பார்த்தாச்சு, கான்ட்ராக்ட் தொழிலை பார்த்தாச்சு. அடுத்து ஹோட்டல் தொழில், அதே
தோட்டத்தில் ரொம்ப சிறந்த விளங்கும். ஆடை ஆபரண அலங்கார சாதனங்கள் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து சில்வர் பட்டறை தொழில்கள் ரொம்ப சிறப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா அழகன் முருகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து 11ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த சில்வர் பட்டறை தொழில், தங்கப்பற்ற தொழில் இதெல்லாம் வந்து சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து அடகு கடை வச்சவங்க, சிட்பண்ட் நடத்துகிறவங்க, ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த தொழில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஃபார்மாசி வச்சுருக்கிறவங்க, அதே நேரத்தில் ஒரு டாக்டர், ஒரு பெரிய மருத்துவமனை, டாக்டர் தொழில், இல்லை டாக்டருக்கு புதுசாக படிக்கிறவங்க டாக்டர் தொழிலில் படித்து மிகப்பெரிய ஒரு அந்த பதவி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்கனவே டாக்டர் தொழில் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை வைத்து டாக்டர் தொழில் பார்க்குறவங்க அந்த தொழில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் வந்து மேசராசிக்காரவங்களுக்கு இந்த காலத்தில் வந்து சிறந்து விளங்கும். பெரும்பாலும் மேசராசிக்காரவங்க மக்கள் சேவையில் நிறைய, அதாவது நீதி நேர்மையோடு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணிகளில் நிறைய இருப்பாங்க. அரசாங்கத்தில் ஆணையிடும் அதிகாரம் பதவியிலே நிறைய இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய வந்து மேசராசிக்காரவங்க வந்து ஹோட்டல் தொழிலில் இருப்பாங்க, அலங்கார சாதனை தங்க தொழில் இருப்பாங்க, அலங்கார சாதனை இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தொழிலில் ரொம்ப சிறந்து விளங்கும். அதில் வந்து மாற்றமே இல்லை. அதே இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய டூ வீலர் ஒர்க் ஷாப்பில் ரொம்ப அவங்களாம் இது வரைக்கும் தொழில் எங்களுக்கு சரியாக வரலைன்னா இந்த காலத்தில் தொழில் வச்சிங்கன்னா அவங்க தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். டூ வீலர் சரிங்களா? 2 வீலர் 4 வீலர், அதாவது அவங்க தகுதித்தன்மை 4 வீலர் ஷோரூம் போது 4 வீலர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழில்களும், அதே டிராவல் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் வந்து சிறந்து வழங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலையிலையும் சொல்லுவாங்க, அது சார்ந்த நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அது சார்ந்த படிப்புகளும் படிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே இதில் இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட்டு, எலக்ட்ரானிக் சாதனங்கள், எலக்ட்ரிக் இன்ஜினியர் இந்த தொழில்கள் சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதில் வந்து சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இந்த மேசராசியுடைய கிரக அமைப்புகள் இந்த புத்தாண்டில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தக்கூடிய இருக்கு. அது வந்து எந்த சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நாங்களும் ஜாதகத்தை பார்த்து அழுத்து போயிட்டாங்க, என்னென்னமோ முயற்சின்னு பார்க்குறோம், எதுவுமே எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிச்சயமாக வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாவகரினுடைய தசா புத்திகள் வந்து நீண்ட நாள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு எத்தனையோ வருஷங்கள் நடந்தேன். ஒரு பாவ கிரக தசா புத்தி எத்தனையோ வருடங்கள் நடந்து, எத்தனை குரு பயிற்சி, எத்தனை சனி பயிற்சி நல்ல நிலையில் பயிற்சி ஆனாலும் அது உங்களுக்கு சரியான பலனை கொடுக்காது. நான் சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக நடக்காது. அப்போ என்ன பண்ணுறீங்க? கீழே நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் என்னதான் கோளாறு இருக்குன்னு பார்த்து நிச்சயமாக எந்த பிரச்சனையானாலும் கண்டிப்பாக சரி பண்ணலாம். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு என்கிட்ட வர்றீங்களோ அது என்னை பார்த்து நடக்கலை, அப்படி சரியாகன்ற வார்த்தை வந்துடக்கூடாது. நல்ல வரைக்கும் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. அவர் பார்த்தங்க எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லலைங்க, அவ்வளோ திருப்தியாக சொன்னார். அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு சொல்லக்கூடியதாக இருக்கணும். சரிங்களா? அது என் நம்பர் இருக்குது, லோ போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் நிச்சயமாக சித்தர்வாக்கு ஜோதிடம் சிறந்த ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.